அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெட்லைட்டில் எப்படி எல்இடி லைட் ஃபிட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வாங்குகிற பைக்கில் எல்லோ கலர் லைட் தான் வரும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம எல்இடி லைட் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான வழிமுறைகள் செய்முறை எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டூமில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டூமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்லைட் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணி ஹெட்லைட்டை தூரம் வச்சுருங்க. இப்போ வாங்க இந்த ஒயரிங்கில் இது வந்து நான் என்ன வண்டி சொல்கிறேன்னா, ஃபேஷன் ப்ரோ வண்டிங்க. ஃபேஷன் ப்ரோ வண்டியில் இப்போ நம்ம எப்படி இது ஹெட்லைட்டில் எல்இடி லைட் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ப்ளெண்டரு அதே மாதிரி ஹீரோ குரூப்புக்கு எல்லாமே காமனாக தான் வரும். இப்போ நம்ம இந்த ஒயரிங்கில் எப்படி கொடுக்கலாம் எல்இடி லைட் ஃபிட் பண்ணுறதுக்கு, எந்த ஒயர் கட் பண்ணி எந்த ஒயரில் கனெக்ஷன் கொடுக்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒயரு. எல்லோ, ஒயிட், பிளாக் 3 கலர் இருக்குங்களா. இது வந்து ஒயிட் இல்லைங்க, சாம்பல் கலர் மாதிரி இருக்குது அந்த ஒயருங்க. இந்த எல்லோ இந்த 3 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 3 ஒயர் வந்து டேரெக்டாக சுவிட்சிலேருந்து வருது பாருங்கள், அந்த கீழே இருந்து வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோ, இந்த சாம்பல் கலர் கலரு, பிளாக், இந்த 3 ஒயரை பார்த்துக்கோங்க. இந்த 3 ஒயரில் தான் இப்போ நம்ம கனெக்டிங் பண்ண போகிறோம். இது என்ன ஒயர் கட் பண்ணணும்னா, எல்லோ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து டேரெக்டாக இன்ஜின்லேருந்து பவர் சப்ளை வருது. ஹெட்லைட்டுக்கு மட்டும் இன்ஜின்லேருந்து டேரெக்டாக லைன் வரும். அதனால தான் பேட்டரி இல்லாத டைம்லேயும் உங்களுக்கு வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்குது ஹெட்லைட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கீ செட்டுக்கு போகிறது பாருங்கள். இது வந்து கீ செட்டுக்கு போகிறது. கீ செட்லேருந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் எரியும். அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஜாக்கெட்டுக்கு முன்னாடி ஹெட்லைட்டில் இது இன்ஜின்லேருந்து வர பவர் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் இந்த கேபிளை எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு தனியாக டேப் அடிச்சு, ஏன்னா இதில் பவர் வரும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுமே இதுக்கு வந்து பவர் வரும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு சின்னதாக டேப் சுற்றிக்கோங்க. இதோட இந்த லைன் முடிஞ்சிடணும். இப்போ நம்ம இது இருக்குது பாருங்கள், இந்த சாக்கெட்டுக்கு தான் இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, லைன் கொடுக்க போகிறோம். இதுலேருந்து இதுக்கு வந்து எங்கேருந்து லைன் வரணும்னா, பேட்டரி லைன் தான் கொடுக்கணும். ஏன்னா எல்இடி லைட் வந்து இன்ஜின் பவர்லேருந்து எரியாது. இதுக்கு வந்து டிசி பவர் தேவை. அதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம பேட்டரியிலேருந்து லைன் கொடுக்கணும். இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து எப்படி லைன் கொடுக்கலான்றதை பாருங்கள். இப்போ நம்ம எங்கேருந்து லைன் எடுக்கணும்னா, சாவி செட் இருக்குது பாருங்கள், உள்ளே எங்கே இருக்குது பாருங்கள், சாவி செட்லேருந்து தான் லைன் வருது. இது வந்து கீ செட்டோட லைனுங்க. இப்போ கீ செட்டோட லைனில் வந்து இங்கே ரெட் கலரில் பிளாக் கலர் கோடு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னே பவர் வர்றது, சரிங்களா? அவுட்புட் பவர் வர்றது. எப்போவுமே நம்ம இதுலேருந்து தான் லைன் எடுக்கணும். இது வந்து டேரெக்டாக லைன் போயிட்டே இருக்கும். இதில் எடுக்கக்கூடாது. இதோ இருக்குது பாருங்கள், இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து இப்போ நம்ம லைன் எடுக்கணும். சரி வாங்க, அதை எப்படி எடுக்கலான்றதை பாருங்கள். முதல்ல ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இருக்குது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஹெட்லைட் இருக்குது பாருங்கள், ரெட்டில் பிளாக் கலர் கோடு இருக்குது பாருங்கள். அந்த ஒயரில் மட்டும் இன்னொரு ஒயர் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லென்த்தாக சீவிட்டு அது கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இன்சைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே லென்த்தாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக நம்ம சாக்கெட் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சாக்கெட் இன்செர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நமக்கு நார்மலாக லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ எடுத்தோம் பாருங்கள் எக்ஸஸாக ஒரு ஒயர். இப்போ இதில் வந்து லைன் வரும். சாவி ஆன் பண்ணால் தான் அங்கே லைன் வரும். அதனால் இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஹெட்லைட்லேயே நம்ம ஒரு ஒயர் எல்லோ கலர் ஒயர் கட் பண்ண பாருங்கள். இந்த எல்லோ கலர் ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதில் லைன் கொடுங்க. இப்போது இந்த எல்லோ கலர் லைன் கொடுங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஒயர் மடித்து டேப் அடிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயர். இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இது கூட 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல டேமேஜ் இல்லாமல் நல்லா இருக்கதா பார்த்துக்கோங்க. என்ன டேமேஜ் டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த ஒயர் எங்கள் கீ செட்லேருந்து வருது பாருங்கள் ஒயர், பிளாக் கலர், ரெட்டில் பிளாக் போட்ட கோடு வர ஒயர் வந்து எல்லோ கலரில் இது வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம டூமில் எப்படி எல்இடி லைட் மாட்டலான்றதை பார்க்கலாம். இது வந்து ஓல்டு மாடல் எல்இடிங்க. நீங்கள் நியூ மாடலில் இதே மாதிரி தான் வரும், நீங்கள் வாங்கி மாட்டிக்கோங்க. இப்போ இந்த ஓல்டு மாடல் எல்இடியை எப்படி ஃபிட் பண்ணலான்றதை பாருங்கள். நீங்கள் நார்மலாக எல்இடி லைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தாங்க லாக் ஆகும். வேறு இடத்துல அது ஃபுல்லாக ஃபிட் ஆகாது பாருங்கள். சின்ன ஷேக் கூட வராது. கையில் இப்படி ஆட்டினாலும் ஷேக் வராது. அந்தளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் லாக் போடுற பாருங்க, லாக் அதே மாதிரி இங்கே இருக்கும் லாக்கு. இது வளைச்சி இந்த பின் இருக்குது பாருங்கள், இந்த பின்னை வளைச்சி விடுங்க. பாருங்கள், சிம்பிள் தான். இப்போ லைட் மாட்டியாச்சு, ஷேக் கூட வராது, நல்லா ஃபிட்டிங்கில் இருக்கும். இப்போ அது மேலே நம்ம போடுற கவர் போட்டுக்கிட்டு லைன் கொடுக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு லைட்டுக்கு எப்படி நீங்கள் எல்லோ கலர் லைட் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர் லைட் எப்படி அசம்பிள் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கெட் இருக்குது பாருங்கள், நார்மலாக அதை கனெக்டிங் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். நார்மல் இது தான். நீங்கள் அதே மாதிரி நார்மலாக நீங்கள் எல்லோ கலர் லைட்டுக்கு எப்படி ப்ராப்பராக லைன் கொடுப்பீங்களோ அதே மாதிரி லைன் கொடுங்க. இப்போ வாங்க, நம்ம இப்போ இந்த டூமில் எல்இடி லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம், லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது இப்போ எப்படி எரியுதா இல்லைங்களா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் வந்து டூம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். நீங்கள் டூம் அசம்பிள் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க எல்இடி லைட் எரியுதா இல்லையான்றதை. இப்போ வாங்க, இப்போ நான் மாட்டின லைட்டு இப்போ எரியுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். முதல்ல உங்கள் வண்டியை ஆன் பண்ணிக்கோங்க. என் பைக் ஆன் ஆகிடுச்சு.
இப்போ வாங்க அப்படியே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எல்இடி லைட் எரியாமல் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் சுவிட்சு போடுறேன். இப்போ தான் சுவிட்சு போடுறேன். தெரியுதுங்களா எரியிறது? இதிலே உங்களுக்கு டிம் ட்ரிப் ரெண்டுமே வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பவர் ஆகி லோ தெரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்இடி லைட் எப்படி ஃபிட் பண்ணுறதை நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி.